இப்போ ரீசெண்டாக என்ன ட்ரெண்ட் ஆகுதுன்னா, மொபைல் ஃபோன் வந்த புதுசில் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ண அவங்களுக்கெல்லாம் கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம் வர ஆரம்பிச்சிது. அதாவது ஃபிங்கர் பெயின் வர்றது, நம் ஆறது, அதெல்லாம் நாள் ஆக என்ன ஆச்சுன்னா ஃபிங்கரில் இருந்த நம்னஸ் விரிஸ்ட்டுக்கு போச்சு. இப்போது கழுத்து வரைக்கும் வந்துட்டு இப்போ என்னவோ புதுசாக டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம்ன்ட்டு இப்போ ரீசெண்டாக பேப்பரில் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ வாட் இஸ் த டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம்? எஸ், ஸோ டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம்ங்கிறது இப்போ நம்ம லாஸ்ட் வீக் ஹிந்துலையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் ஒரு பெரிய ஆர்டிக்கலாகவே வந்துச்சு. ஸோ இந்த டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம்ங்கிறது என்னென்னா, நம்ம ரொம்ப நேரம் மொபைலில் இந்த பொசிஷனில் வச்சு டெக்ஸ்ட் பண்ணும்போது நம்மளோட நெக் மசில், இந்த எஸ்சிஎம்ங்கிற மசில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ இந்த எஸ்சிஎம் ஸ்ட்ரெயின் ஆகும்போது இந்த மசிலில் அங்கங்கே நாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த எஸ்சிஎம்ங்கிற இந்த மசில் வந்து எப்படி இருக்கணும்னா, நம்மளோட ஹெட் போஸ்டரை மெயின்டைன் பண்ணுறது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்க வேண்டியது. அப்படி இல்லாமல் இது ஸ்ட்ரெயின் ஆகி ஃப்ரண்ட்டில் வரும்போது என்டையர் செட் ஆஃப் மசில்ஸை இது ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டு வருது. நம்ம ஜாவில் இருக்கிற மசில்ஸ் ஆகட்டும், நம்ம ஷோல்டர் மசில்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே இப்படி ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டு வரும்போது எல்லா மசில்ஸுமே ஸ்பேஸில் இருக்க சுற்றி இருக்கிற எல்லா மசில்ஸும் ஸ்ட்ரெயின் ஆகி இந்த மசில்ஸில் அங்கங்கே நாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி இது பேர் ட்ரிகர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ்லேருந்து வர பெயின்ஸ் வந்து ஹெட்டேக்காவோ, மைக்ரேனாவோ, ஃபேஷியல் பெயின்ஸாவோ வருது. இது சம்டைம்ஸ் காது வலிக்கிற மாதிரியோ, தலை சுற்றுற மாதிரியோ கூட இருக்கும். ஸோ இது மேஜராக பார்த்தீங்கன்னா எதனால் வருதுன்னா, இப்படி இந்த பொசிஷனில் வச்சுருக்கிறதுனால. ஸோ அதனால தான் இது பேர் டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம். ஸோ முதல்ல எப்படி கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோமோ, கையில் பிரச்சனை வந்துச்சோ, இப்போ புதுசாக இந்த மாதிரி நெக்கில் பிரச்சனை வருது. இதனால் ஹெட்டேக்ஸும் மைக்ரைன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு.